காலை பொழுது கிராமத்தின் நெஞ்சை மெதுவாகத் திறக்கும் நேரம் அது. சூரியன் இன்னும் முழுமையாக எழாத அந்தச் சாம்பல் வெளிச்சத்தில் குளிர்ந்த காற்று பச்சை நெற்பயிர்களின் மேல் மென்மையாகத் தழுவிச் சென்றது. அந்த நிசப்தமான நேரத்தில் சந்து போலச் சுருண்ட பாதையிலே நடந்து வந்தான் சந்து. கையில் எதுவும் இல்லை, தோளில் சுமை இல்லை, ஆனால் முகத்தில் எப்போதும் போல ஒரு சின்ன சிரிப்பு இருந்தது. இவ்ளோ சீக்கிரம் எழுந்தா வாழ்க்கையே நல்லா போகும் போல என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டே கால்களை மண்ணில் மெதுவாக பதித்தான். நெற்பயிர்களின் நடுவே ஓடும் குறுகிய பாதையில் அவன் நடந்தபோது காலையில் படிந்த பனித்துளிகள் அவன் கால்களில் ஒட்டிக்கொண்டு குளிர்ச்சியையும் ஒரு விதமான சந்தோஷத்தையும் சேர்த்து கொடுத்தது. பறவைகள் ஒவ்வொன்றாக தங்கள் குரல்களை ஆரம்பித்து கொண்டிருந்தன. குயில் எங்கோ தொலைவில் குரல் கொடுத்தது. காகம் கூட இன்றைக்கு மென்மையாகத்தான் கத்துவது போல இருந்தது. சந்து நின்று ஒரு நிமிடம் சுற்றி பார்த்தான். பச்சை நிறம் மட்டுமே கண்களுக்குள் நிறைந்தது. அந்த பச்சையில் ஒரு வாழ்க்கையின் நிம்மதியும் மறைந்திருந்தது. நகரத்துக்கு போய் பெரிய வேலைன்னு ஓடுறவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களே என்று மெதுவாக புன்னகைத்தான். அவன் நடந்த பாதையின் ஓரத்தில் ஒரு வயசான விவசாயி தண்ணீர் திறந்து நெற்பயிர்களுக்கு பாய்ச்சிக் கொண்டிருந்தார். சந்து அருகில் சென்று, மாமா, இவ்வளவு சீக்கிரம் வேலை ஆரம்பிச்சிட்டீங்களா? நெற்பயிர்களுக்கே உங்களை விட டிசிப்ளின் ஜாஸ்தி போல என்று சொல்ல, அந்த முதியவர் சிரித்து கொண்டே, நீதான் தம்பி, காலையிலேயே ஜோக் அடிக்க ஆரம்பிச்சிட்டே என்று பதிலளித்தார். சந்து சிரித்தான். அந்த சிரிப்பில் ஒரு விதமான உற்சாகம் இருந்தது. அவன் எங்கு சென்றாலும் அந்த இடத்தில் சும்மா காற்று கூட சற்றே லேசாகி விடும் போல ஒரு உணர்வு. அவன் மீண்டும் நடக்கத் தொடங்கினான். பாதையில் சில குழந்தைகள் பள்ளிக்கு செல்லத் தயாராக பையில் புத்தகம் வைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்துட்டே, மெதுவா போங்கடா, வாழ்க்கை எக்ஸாம் மட்டும் இல்ல, என்ஜாய் பண்ணணும் என்று கத்த, அவர்கள் எல்லாம் சிரித்து கொண்டே, அண்ணா, நீங்க தான் எப்போதும் லேட், இன்றைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க என்று சொல்லி ஓடிப்போனார்கள். அந்த நிமிடம் சந்து தன் உள்ளுக்குள் ஒரு அமைதியை உணர்ந்தான். பெரிய இலக்குகள், பெரிய கனவுகள் எதுவும் இல்லாமல் இந்த சிறிய கிராம வாழ்க்கையிலேயே எத்தனை கதைகள், எத்தனை பிரச்சினைகள், எத்தனை சிரிப்புகள் இருக்கின்றன என்று நினைத்தான். இந்த நெற்பயிர் வயல்களுக்குள் நடக்கிற இந்த சாதாரண காலை நடைப்பயணம் கூட நாளை யாரோ ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறது என்பதை அவன் இன்னும் அறியவில்லை. ஆனால் சந்துவுக்கே தெரியாமல் அவன் நடந்த பாதையிலேயே கதையும் அவனை தேடி வந்து கொண்டிருந்தது. அந்த பெரிய வேப்பமரத்தின் நிழலில் தன் குழந்தையை மடியில் வைத்து கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் நதிதா. முகத்தில் சோர்வும் கண்களில் சொல்ல முடியாத ஒரு வேதனையும் தெளிவாக தெரிந்தது. சந்து வழக்கம் போல காலை நடைப்பயணத்தில் அந்த வழியாக வந்தபோது அவளை பார்த்தவுடன், வணக்கம் அக்கா என்று சிரித்த முகத்தோடு சொல்ல, நதிதா மெதுவாக தலையசைத்து வணக்கம் அண்ணா என்று பதிலளித்தாள். ஆனால் அந்த பதிலில் இருந்த குரல் வழக்கம் போல இல்லாமல் குலுங்கிய ஒரு சத்தமாக இருந்தது. சந்தி 2 அடிகள் நடந்து சென்ற பிறகு திரும்பி பார்த்தான். அவள் கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தது. உடனே அவன் அருகில் வந்து, என்ன அக்கா, காலையிலேயே கண் சிவந்திருக்கே, யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்று இயல்பாக கேட்டான். நதிதா முதலில் எதுவும் பேசாமல் குழந்தையின் தலைக்கு மெதுவாக கையை வைத்து கொண்டு மௌனமாக இருந்தாள். சந்து அந்த மௌனத்தையே பார்த்தவுடன் புரிந்து கொண்டான், இது சாதாரண விஷயம் இல்லை என்று. சொல்லுங்க அக்கா, மனசுல இருக்கிறதை சொல்லிட்டாதான் கொஞ்சம் லேசா இருக்கும் என்று மென்மையாக சொன்னான். அந்த வார்த்தைகள் தான் நதிதாவின் உள்ளத்தை உடைத்தது போல அவள் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிய ஆரம்பித்தது. அண்ணா, எவ்வளவு நாள் பொறுத்துக்கிறது? தினமும் அடிச்சு திட்டி சந்தேகப்பட்டு நான் ஒரு மனுஷியா இருக்கேனா இல்லையா கூட எனக்கே தெரியல என்று குரல் நடுங்க சொன்னாள். சந்து அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தான். நடுவில் எதுவும் பேசாமல் அவள் பேசுவதற்கு இடம் கொடுத்தான். நதிதா தொடர்ந்தாள், திருமணம் ஆன முதல் வருஷம் நல்லாதான் இருந்தது. அப்புறம் குடி பழக்கம் ஆரம்பிச்சது. குடிச்சிட்டு வந்தா என்னை பார்த்தாலே கோபம். சாப்பாடு சரியில்லை, வீடு சரியில்லை, குழந்தை அழுதா கூட அதுக்கு காரணம் நான் சொல்வான். அடிக்காத நாளே இல்லை அண்ணா. அவள் கைகளை இருக்க பிடித்து கொண்டிருந்த குழந்தை அம்மாவின் கண்ணீரை பார்த்து பயந்தது போல அவளையே பார்த்தது. அந்த காட்சியை பார்த்ததும் சந்து மனசுக்குள்ளே ஒரு நொடி துடித்தான். என் பெற்றோர் வீட்டுக்கு போகலாம் நினைச்சா கூட அனுப்ப மாட்டான். போன் பேசினா சந்தேகம், வெளியே போனா கேள்வி, நான் எங்க போவேன், யாரை நம்புவேன் என்று நதிதா உடைந்து சொன்னாள். சந்து மெதுவாக சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பில் வழக்கம் போல ஜோக் இல்லை, ஒரு உறுதியான நம்பிக்கை மட்டும் இருந்தது. அக்கா, நீங்க மட்டும் இல்ல, இப்படி பல பேர் இருக்காங்க. ஆனா ஒருத்தரும் தனியா இல்ல.
பிரச்சனை இருக்குன்னா தீர்வு கண்டிப்பா இருக்கும். நீங்க தப்பே செய்யல, அதனால் பயப்பட வேண்டியதும் இல்ல. நதிதா அவனை பார்த்து முதல் முறையாக சற்று நிம்மதியுடன், ஆனா அண்ணா, நான் என்ன பண்ண முடியும் என்று கேட்டாள். நதிதாவின் கதையை முழுமையாக கேட்ட பிறகு சந்து சிறிது நேரம் அமைதியா இருந்தான். வழக்கம் போல உடனே ஜோக் சொல்லவில்லை. அவளுக்கு தேவை அது இல்லை என்று அவனுக்கு புரிந்தது. அவன் தரையில் கிடந்த ஒரு சிறிய கல்லை காலால் தள்ளிக்கொண்டே, அக்கா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சில பேருக்கு சத்தம் பிடிக்கும், சில பேருக்கு கண்ணீர் பிடிக்கும், அதைவிட சில பேருக்கு நம்முடைய பயமே ரொம்ப பிடிக்கும் என்று மெதுவாக சொன்னான். நதிதா அவனை புரியாமல் பார்த்தாள். சந்து அவளை நேராக பார்த்து, உங்க கணவர் உங்களை அடிக்கிறதும் திட்டுறதும் உண்மையிலேயே உங்களை மாற்றணும்னு இல்லை. அவருக்கு உங்க ரியாக்ஷன் தான் முக்கியம். நீங்க அழுறது, கத்துறது, பயப்படுறது, அதில்தான் அவருக்கு ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொன்னான். அந்த வார்த்தைகள் நதிதாவின் மனசில் சற்று ஆழமாக விழுந்தது. அப்போ நான் என்ன பண்ணணும் அண்ணா என்று அவள் மெல்ல கேட்டாள். சந்து சிரித்து கொண்டே, ஆனால் இந்த முறை அது ஒரு வித்தியாசமான சிரிப்பு. நீங்க அவரை இக்னோர் பண்ணணும். அவர் கோபப்பட்டு பேசும்போது நீங்க அமைதியா இருக்கணும். அழவே கூடாது, கத்தவே கூடாது. அதே சமயம் அவருக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க செய்யணும் என்றான். நதிதா அதிர்ச்சியுடன், என்ன அண்ணா, அவர் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறார், அதுக்கு பதிலா நான் அவருக்கு நல்லா நடந்துக்கணுமா என்று கேட்டாள். சந்து உடனே பதில் சொன்னா, இது பழிவாங்கிற திட்டம் இல்ல அக்கா, இது ஒரு சைக்கலாஜிக்கல் பிளான். அவர் எதிர்பார்க்கிற ரியாக்ஷன் உங்க கிட்ட இருந்து வராம இருந்தா அவர்தான் குழப்பம் அடைவார். இவ என்ன இப்படி இருக்கா சென்ன அவருக்கே புரியாம போயிடும். ஜனதிதா சற்று யோசித்தாள். சந்து தொடர்ந்தான், நீங்க அவரை சந்தோஷப்படுத்துற மாதிரி நடிக்கணும். அவர் குடிச்சிட்டு வந்தாலும் சரி, கோபமா இருந்தாலும் சரி, நீங்க அமைதியா சாப்பாடு வச்சு கொடுக்கணும், பிடிச்ச டீ பண்ணி கொடுக்கணும். எதுவுமே பேசாம, எதுக்கும் எதிர்ப்பு காட்டாம இருக்கணும். அவர் அடிச்சாலும் கூட கண்ணீரோட ரியாக்ஷன் காட்டாதீங்க. இந்த வார்த்தைகள் நதிதாவுக்கு கடினமாகவே தோன்றின. அண்ணா, அது ரொம்ப கஷ்டம், மனசு உடையுமே என்றாள். சந்து மெதுவாக சொன்னா, ஆமா கஷ்டம்தான், ஆனா இது நிரந்தர தீர்வு இல்ல, ஒரு டெம்பரவரி ஸ்ட்ராட்டஜி. நீங்க உள்ளுக்குள்ளே வலுவா இருக்கணும், வெளியில மட்டும் அமைதியா. அவன் சிறிது நேரம் நிறுத்தி, ஒரு விஷயம் கவனிங்க அக்கா, உங்க அமைதி அவருக்கு தண்டனை மாதிரி இருக்கும். சத்தம் இல்லாத இடத்துல தான் பல பேருக்கு பயம் வரும். அவர் உங்களை கட்டுப்படுத்துறான்னு நினைக்கிறார், ஆனா உண்மையில நீங்க அவரை மெதுவா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க என்றான். நதிதா அந்த வார்த்தைகளை கேட்டு முதல் முறையாக தன்னை பலவீனமானவள் இல்லை என்ற உணர்வு வந்தது. அதாவது நான் சைலன்ஸா இருந்தாலே அது ஒரு பதிலா மாறுமா என்று கேட்டாள். சந்து சிரித்தான். அக்கா, சில நேரம் சைலன்ஸ் தான் ரொம்ப பெரிய ரிப்ளை. கத்துறது எல்லாருக்கும் தெரியும், அமைதியா தாங்கிறது தான் உண்மையான ஸ்ட்ரென்த். அந்த நிமிடம் நதிதாவின் மனசில் ஒரு புதிய எண்ணம் உருவானது. இதுவரை அவள் தப்பிக்க நினைத்தாள், இப்போது அவள் சூழ்நிலையை மாற்ற நினைக்க ஆரம்பித்தாள். சந்துவின் திட்டம் அவளுக்கு ஒரு ஆயுதம் போல தோன்றவில்லை, ஆனால் ஒரு கண்ணாடி போல இருந்தது. எதிராளியே அல்ல, தன்னை வலுவாக பார்க்க உதவும் ஒரு கண்ணாடி. அடுத்த நாளிலிருந்து நதிதா சந்துவின் சொல்லை கவனமாக மனதில் வைத்து கொண்டு நடக்க ஆரம்பித்தாள். வழக்கம் போல பயந்து, அழுது, எதிர்த்து பேசும் நதிதா இல்லை. அதற்கு பதிலாக அமைதியான முகம், மென்மையான குரல், எந்த விஷயத்துக்கும் பதில் சொல்லாத ஒரு புதிய நதிதா அவள் வீட்டில் இருந்தாள். அவன் குடிச்சிட்டு வந்தாலும், முகத்தில் கோபம் இருந்தாலும், நதிதா எதுவும் கேள்வி கேட்கவில்லை. அவனுக்கு பிடிச்ச மாதிரி சூடா டீ போட்டு கொடுத்தாள். அவனுக்கு பிடிச்ச சாப்பாட்டை அவன் விரும்பும் நேரத்தில் வைத்தாள். குழந்தையை அவன் அருகில் கொண்டு போய் அப்பா வந்திருக்காருன்னு சொல்லி சிரித்தாள். முதல் நாள் அவன் முழுக்க குழம்பி போனான். இவ என்ன எதுவும் பேசாம, அழாம, கேள்வி கேட்காம இருக்காளே, என்ன நடக்குது இன்னும் மனசுக்குள்ளே நினைத்து கொண்டான். வழக்கம் போல திட்ட வார்த்தைகள் வந்தும் அவன் வாயிலிருந்து அவை சரியாக வெளியே வரவில்லை. நதிதாவின் அமைதி அவனை சற்று தடுமாற வைத்தது. இரண்டாவது நாள் அவன் இன்னும் அதிகமாக குழப்பம் அடைந்தான். அவன் கோபமாக பேசினாலும் நதிதா எந்த ரியாக்ஷனும் காட்டவில்லை. அவள் முகத்தில் கோபமும் இல்லை, பயமும் இல்லை, கண்ணீரும் இல்லை. அவன் பேசிக் கொண்டிருக்கும் போது கூட அவள் அமைதியாக அவன் பக்கத்தில் இருந்து அவனுக்கு தேவையானதை செய்து கொண்டிருந்தாள். அந்த சைலன்ஸ் அவனை உள்ளுக்குள்ளே சங்கடப்படுத்தியது. நான் கத்துறேன், இவ அமைதியா இருக்கா, இவ என்ன விளையாட்டு பண்றா இன்னும் அவன் தனக்குள்ளே யோசிக்க ஆரம்பித்தான். மூன்றாவது நாள் அவன் குரல் தானாகவே சற்று மென்மையானது. அவன் திட்ட வார்த்தைகள் சொல்ல நினைத்தாலும் அவன் மனசுக்குள்ளே ஒரு தயக்கம் வந்தது.
நதிதா எந்த தவறும் செய்யவில்லை. அவனை எதிர்க்கவும் இல்லை. அவனை புறக்கணிக்கவும் இல்லை. அதே சமயம் அவன் எதிர்பார்த்த பயமும் இல்லை. அந்த இடத்தில்தான் அவனுக்கே தெரியாமல் ஒரு மாற்றம் ஆரம்பித்தது. அவன் அடிக்க முயற்சிக்கவில்லை. கத்தவும் இல்லை. மாறாக அவன் அமைதியாக சாப்பிட்டு சும்மா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருந்தான். அடுத்த நாள் ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்தது. அவன்தான் நதிதாவை அணுகி, மெதுவாக உனக்கு ஏதாவது தேவைனா சொல்லு, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா என்று கேட்டான். அந்த வார்த்தைகள் நதிதாவுக்கு கனவு மாதிரி தோன்றின. இவ்வளவு நாட்கள் அவள் பயந்த குரல், கோபமான முகம், அடிக்கும் கை, இதுதான் அவனின் உருவம். ஆனால் இன்று அவன் முதல் முறையாக அவளிடம் மனிதனாக பேசினான். வெளியே அவள் சாதாரணமாக இல்லை, எதுவும் வேண்டாம்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே அவள் மனசு மெதுவாக சிரித்தது. அந்த சிரிப்பில் வெற்றி இருந்தது. பழிவாங்கும் மகிழ்ச்சி இல்லை. தன்னை மீண்டும் கண்டுகொண்ட சந்தோஷம் மட்டும் இருந்தது. சந்துவின் வார்த்தைகள் அவள் மனசில் ஒலித்தன. சைலன்ஸ் தான் பெரிய ரிப்ளை. அந்த சைலன்ஸ் அவளை பலவீனமாக்கவில்லை, மாறாக அவளை வலுவாக்கியது. அந்த இரவு நதிதா குழந்தையை தூங்க வைத்த பிறகு வேப்பமரத்தடியில் உட்கார்ந்து சந்துவை நினைத்தாள். நான் இன்னும் தப்பிச்சு ஓடல, ஆனால் நான் இனிமேல் பயந்தவளும் இல்லைன்னு மனசுக்குள்ளே சொல்லி கொண்டாள். அவள் மெதுவாக சிரித்தாள். அந்த சிரிப்பு சந்துவுக்கு சொல்லாத ஒரு நன்றி, அவள் குறித்து தெரியாமல் வாழ்க்கையை திருப்பிய ஒரு மனிதனுக்கான நன்றியாய் மாறியது. பல நாட்கள் கடந்த பிறகு அந்த குடும்பத்தின் வீட்டில் ஒரு புதிய அமைதி நிலைத்திருந்தது. போராட்டம், கூச்சல், பயம், கண்ணீர் இவையெல்லாம் மெதுவாக மறைந்து அதற்கு பதிலாக சின்ன சின்ன உரையாடல்கள், சிரிப்புகள், அமைதியான மௌனங்கள் தோன்ற ஆரம்பித்தன. அந்த மாற்றத்தின் காரணம் சந்துவுக்கு மட்டும் தெரியும், நதிதாவுக்கும் மட்டும் புரியும். ஒரு நாள் மாலை குழந்தையை பள்ளியில் இருந்து அழைத்து கொண்டு வந்த நதிதா தன் கணவருடன் சேர்ந்து சந்துவை தேடி கிராமத்தின் மையப்பகுதிக்கு சென்றாள். வழக்கம் போல சந்து அந்த கடை முன்பு நின்று டீ குடித்து கொண்டிருந்தான். யாரோ ஒருவரிடம் ஜோக் சொல்லி சிரிக்க வைத்து கொண்டிருந்தான். அவர்களை பார்த்தவுடன் சந்து சற்றே ஆச்சரியப்பட்டான். ஏய், இன்றைக்கு என்ன, குடும்பமா டீ குடிக்க வந்துட்டீங்களா என்று சிரித்து கொண்டே கேட்டான். நதிதா மெதுவாக முன்னே வந்து, கண்களில் அந்த பழைய கண்ணீர் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு நிம்மதியான வெளிச்சம் இருந்தது. அண்ணா, உங்களுக்கு நன்றி சொல்லதான் வந்தோம் என்று அவள் சொன்னாள். சந்து உடனே, அடே, என்ன நன்றி எல்லாம், நான் என்ன பெரிய ஆபரேஷன் பண்ணிட்டேனா என்று சிரித்தான். ஆனால் நதிதாவின் கணவர் அந்த சிரிப்பை நிறுத்தும்படி மெதுவாக, இல்ல சார், நீங்க சொல்லாம இருந்திருந்தா நாங்க இன்னும் அதே இடத்துல தான் இருந்திருப்போம். எனக்கே புரியாம நான் எவ்வளவு தவறா நடந்து இருக்கேன் என்று சொன்னான். அந்த வார்த்தைகள் சந்தே ஒரு நொடி அமைதியாக்கினான். அவன் வழக்கம் போல உடனே ஜோக் சொல்லவில்லை. நதிதா தொடர்ந்தாள். அண்ணா, நீங்க சொன்ன அந்த சைலன்ஸ், அந்த பொறுமை, அது என்னை மட்டும் இல்ல, அவரையும் மாற்றிச்சு. இப்போ எங்க வீட்டுல பயம் இல்ல, குழந்தைக்கு அழுகை இல்ல, அதுக்கு எல்லாம் நீங்க தான் காரணம். சந்து சற்றே தலையை குனிந்து சிரித்தான். அக்கா, நான் என்ன பண்ணினேன்னா, நீங்களே செய்யக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு நினைவூட்டினேன். மாற்றம் உங்களுக்குள்ளே தான் இருந்தது. நதிதா அந்த வார்த்தைகளை கேட்டதும் குழந்தையின் கையை பிடித்து கொண்டு, அதனால தான் அண்ணா இன்று எங்க வீட்டுக்கு சாப்பாடு சாப்பிட வரணும், எங்களுக்கு இது ரொம்ப முக்கியம் என்று கேட்டாள். சந்து முதலில் மறுத்தான். அட வேண்டாமே, நான் எப்போதும் வெளியில சாப்பிடுற ஆளு, உங்களுக்கு கஷ்டம் என்றான். ஆனால் நதிதாவின் கணவர் நேராக வந்து, இல்ல சார், இது கஷ்டம் இல்ல, இது நன்றியோட அழைப்பு, நீங்க இல்லாம இந்த மாற்றம் நடந்திருக்காது என்று சொன்னான். அந்த நிமிடம் சந்துவின் முகத்தில் ஒரு மெதுவான புன்னகை வந்தது. அவன் எப்போதும் பிரச்சினைகளுக்குள் நுழைவான், ஆனால் இப்படி ஒரு வீட்டுக்குள் நிம்மதிக்காக அழைக்கப்படுவது அவனுக்கு புதிது. சரி சரி, ஒரே ஒரு கண்டிஷன், நான் வந்தா சாப்பாடு நல்லா இருக்கணும், இல்லனா அடுத்த நாள் முழுக்க ஜோக் தான் என்று சொல்லி சிரித்தான். மூவரும் சிரித்தார்கள். அந்த சிரிப்பில் பழைய வலி இல்லை, பழைய பயம் இல்லை, அது ஒரு புதிய தொடக்கத்தின் சிரிப்பு. அந்த நாள் இரவு சந்து அந்த வீட்டின் வாசலை கடந்து உள்ளே நுழையும் போது அது ஒரு சாதாரண விருந்தாக இல்லை, அது ஒரு குடும்பம் மீண்டும் ஒன்றாக இணைந்ததற்கான கொண்டாட்டமாக இருந்தது. நதிதா உள்ளுக்குள்ளே மெதுவாக நினைத்தாள், நான் சந்துவுக்கு நன்றி சொன்னேன், ஆனால் உண்மையிலே அவர் எனக்கு என்ன கொடுத்தார்னா, என் வாழ்க்கையை திரும்ப எனக்கே கொடுத்தார்.